மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாளில் 8 அடி உயர்ந்த நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 24,099 அடியாக குறைந்துள்ளது. தமிழக, கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கபினி, கிருஷ்ணசாகர் அணை, ஹேமாவதி, ஹாரங்கி உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. கபினி அணையிலிருந்து கடந்த 14ஆம் தேதி வினாடிக்கு 30,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த நீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 8.47 அடி உயர்ந்து 48.47 அடியாக உள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து 32,421 கன அடியாக இருந்து 24,099 கன அடியாக குறைந்தது. முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறப்பை குறைக்க வேண்டும் என கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக வினாடிக்கு 200 கன அடி நீரும், குடிநீர் தேவைக்காக 300 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது. தற்போது மழை குறைந்த நிலையில் அணையிலிருந்து 1400 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதற்கு கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் போது கூடுதல் நீர் திறப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று கூறும் அவர்கள் மழை குறைந்துள்ளதால் நீர் திறப்பை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் இடமாற உள்ளதாக வந்த தகவலை அடுத்து தமிழக, கேரள எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவோயிஸ்டுகள் தமிழக, கேரள எல்லை வழியாக கர்நாடக காடுகளுக்கு இடம்பெயர உள்ளதாகவும் அதில் சிலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கோவை மாவட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இரு மாநில எல்லைப் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டுப்பாளையத்தை அடுத்த அணைக்கட்டி, மாங்கரை, பட்டிச்சாலை, கோபனாரி உள்ளிட்ட சோதனை மையங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை சாவடிகளில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. மலைவாழ் கிராமங்களிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குற்றால அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் 10வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதனால் கடந்த 9 நாட்களாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் குளிக்கும் பகுதிகளிலும் அருவிக்கு செல்லும் பகுதிகளிலும் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் 10வது நாளாக இன்றும் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மதுரை, ராமேஸ்வரம் இடையே தேசிய நெடுஞ்சாலை அமைக்க 6000க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டது தெரியவந்துள்ளது. 1135 கோடி ரூபாய் செலவில் மதுரை, ராமேஸ்வரம் இடையே 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதற்காக சாலைகளில் இருபுறமும் இருந்த 6187 மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. நெடுஞ்சாலை ஆணைய விதிமுறைகளின்படி வெட்டப்படும் ஒரு மரத்திற்கு பதிலாக 3 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட வேண்டும் எனவும், ஆனால் நெடுஞ்சாலைத்துறையால் இந்த மரக்கன்றுகளும் நடப்படவில்லை எனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேவாரம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் மக்னா யானை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் தேவாரத்தை அடுத்த சாக்குலுத்து பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக ஒற்றை மக்னா யானை முகாமிட்டுள்ளது. கடந்த வாரம் கூலி தொழிலாளி சேகரை அடித்து கொன்று யானை விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் தங்களது தோட்டங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் பட்டாசு வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சி தோல்வியடைந்தது. எனவே யானையை காட்டுக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமது கணவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷின் மனைவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம், சென்னை 8 வழி சாலை திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் கைது செய்யப்பட்டார்.
இதைத் தொடர்ந்து சேலம் மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமது கணவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பியூஷ் மனுஷின் மனைவி மோனிகா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொய் வழக்கில் தமது கணவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கணவரை சிறையில் போலீசார் தாக்கியதாகவும் கூறினார்.